Praise the Lord, brothers and sisters. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 2 கேள்விகள் நம்ம ஆண்டவர்ட்ட அடிக்கடி நம்ம ஜெபத்துல கேட்கறது மூலமா நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இடைவெளி என்னைக்குமே இடைவெளியே வராது. நம்ம எப்பயுமே ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்றது படி நம்ம நடக்கிற மாதிரியே இருக்கும். அது என்ன 2 கேள்விகள் அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதாவது பொதுவா இந்த காலத்துல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம செய்யற வேலை ஆண்டவருடைய சித்தமா இருக்கா, ஆண்டவருடைய சித்தமா இல்லையா, ஆண்டவருடைய சித்தத்தின்படிதான் நான் வாழ்றேனா அப்படின்றதே நிறைய பெரிய கேள்வியா இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய விஷயத்துக்கு மட்டும்தான் நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன முடிவு எடுக்கிறப்ப ஆண்டவருடைய சித்தம் செய்யணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இன்னைக்கு நம்ம அந்த 2 கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஏசப்பா என்னைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது. 2வது கேள்வி அப்படின்னா, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதாவது அந்த சூழ்நிலைய பத்தியோ இல்ல நம்ம எடுத்திருக்க வேலைய முடிவு எடுத்திருக்கோம்னா அந்த முடிவை பத்தியோ, இந்த முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த சூழ்நிலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இல்ல நான் இதை செய்ய போறேன் ஆண்டவரே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதான் 2வது கேள்வி. இந்த 2 கேள்வி நம்ம ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நம்ம பிரேயர்ல கேட்கறது மூலமா எப்பயுமே நம்ம ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன்ல இருக்க மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆண்டவருடைய சித்தமும் நமக்கு வெளிப்படும். எப்படி வெளிப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேதத்தை படிக்கிறது மூலமா தான். அநேகர் கேட்பாங்க, எப்படி வேதத்தை படிக்கிற மூலமா ஆண்டவர் பேசுவார் அப்படின்னா, நம்ம வேதத்தை சாதாரணமா ஏதோ ஒரு இது மாதிரி படிக்கிற மாதிரி அந்த மாதிரி படிக்காம, இது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த ஒரு கடிதம், ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த ஒரு லெட்டர் மாதிரி நம்ம நினைச்சு அதை படிக்கும் போது, படிக்கிறது மட்டும் இல்லாம அதை நல்லா தியானிக்கும் போது, ஆண்டவரே ஒரு வசனம் ஹைலைட் பண்ணாங்க அப்படின்னா அந்த வசனத்தை நல்லா நம்ம அப்படியே தியானிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கும். அந்த வெளிப்படுத்தல் தான் ஆண்டவர் நமக்கு தர ஒரு பதிலா நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதை பத்தி நாங்க ஏற்கனவே நிறைய வீடியோல நாங்க போட்டிருக்கோம். வேதத்தை தியானிப்பது எப்படி, அந்த மாதிரிலாம் ஆண்டவருடைய பேசுற சத்தத்தை கேட்பது எப்படி, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த மாதிரிதான் நம்ம ஆண்டவர்கிட்ட பதில் வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நல்லா வேதத்தை படிக்கணும். படிக்க மட்டும் இல்லாம தியானிக்கணும். தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசுவார். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏசப்பா. ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நினைக்கிறாங்க. உலகத்தில் உள்ள மனுஷங்க இப்படிதான் என்னை பாக்குறாங்க, இப்படிதான் என்னை சொல்றாங்க, அதனால நான் இப்படிதான் இருக்கேன். இல்லாட்டி மனசுக்குள்ள பிசாசு அவங்கள பத்தி என்ன சொல்லுதோ அதே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்களா இருக்கலாம், இல்ல மனசுல நான் இப்படிதான் அப்படின்னு. ஆனா என்னைக்குமே நம்ம அடுத்தவங்க சொல்றதை வச்சோ இல்ல நம்ம மனசு நம்ம சொல்றதை வச்சோவே நம்மளை நம்ப கூடாது. வேதத்தின்படி நம்ம யாரு, ஆண்டவர் நிறைய வசனங்கள் சொல்றாரு. நீ நான் உன்னை இப்படிதான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வசனம் இருக்கு. நம்ம இயேசுவானவர் கூட பிதாவாகிய தேவன் சொல்லுவார், நீ என்னுடைய நேசகுமாரன், நான் உண்மையில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரிதான் இப்படி ஒவ்வொரு நேரமும் நமக்கு நம்மளே சந்தேகம் வரப்ப இந்த மாதிரி கேட்கும் போது ஆண்டவர் இந்த மாதிரி வார்த்தைகள் தருவார். அப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். 2வது கேள்வி நம்ம கேட்கும் போது, நம்ம குறித்த சூழ்நிலைகள் அவருடைய சித்தத்துக்கு கரெக்டா வருதா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணணும்னு நினைச்சோம்னா, அதுக்கும் நம்ம ஜெபிக்கும் போது, இப்ப நீ இப்போ நான் உன் கூட இருப்பேன் அந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார்னா நம்ம அதை நம்ம ஏற்படுத்திக்கலாம். இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா ஆண்டவர் சொன்னார்னா, அப்ப ஆண்டவர் இந்த விஷயத்துல ஆண்டவர் இதைதான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி இது வந்துடும். ஆரம்பத்துல இந்த 2 கேள்வி கேட்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா இதை கேட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்டு பழக எப்பயுமே நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 கேள்வி கேட்கறது மூலயமா ஆண்டவர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாரு, நம்ம யாரு அப்படிங்கறத நம்மளுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துவார். இதெல்லாமே இருக்கும். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் இந்த 2 கேள்வி கேட்கிற மூலமா நம்மளுடைய தப்பை சுட்டி காட்டி நம்மளை கண்டிக்கவும் செய்வாரு. நம்ம ஒரு சில நேரம் மனிதர்கள் எவ்வளவுதான் நம்ம கிட்ட நீ இப்படிதான் பண்ற, தப்பு பண்ற அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம், நம்ம கோவம் வந்துரும், நம்ம அதை மாத்திக்கணும்னு கூட ட்ரை பண்ண மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவர் நீ இந்த இடத்துல நீ தப்பு பண்ற அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஆண்டவரை விட நமக்கு மேலான வேற யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்லுமா நம்ம கண்டிப்பா அதை ஏத்துதான் ஆகும். அதனால நமக்கு ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றது மட்டும் இல்ல, நம்ம பண்றதான நிறைய தப்புகள், நிறைய பெரிய பெரிய தப்புன்னு இல்ல, நம்ம வாழ்க்கையில நடக்கிறதான சின்ன சின்ன தப்புகள் கூட, நீ இந்த ரூட்ல நீ இப்படி போயிட்டு இருக்க, எனக்கு ஆனா இது சித்தம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த ஆண்டவர் கிட்ட கொண்டு போய் நம்ம வைக்கிறோம், ஆண்டவரே இது உங்க சித்தமா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறோம் அந்த கேள்வியிலே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா,
ஆண்டவர் வந்து எனக்கு வந்து இது சித்தம் கிடையாது, இந்த பாதையில நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ போற ரூட்டே வந்து தப்பு, நீ இந்த ரூட் எடுக்காத, இந்த மாதிரி இந்த வழியில நீ போ, அப்பனா வந்து இதுதான் வந்து என்னுடைய சித்தம் அப்படின்னு நம்ம தப்பு பண்ணும்போதோ இல்ல நம்மளுடைய சுபாவத்துல ஒரு தப்பு இருக்கும் போதோ எதனாலும் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த கேள்விகளை கேட்கிற மூலியமா ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கண்டிக்கிற மூலியமா நம்மளுடைய சுபாவமும் மாறும். இது நம்மளுக்கு தான் பிளஸ். அதனால வந்து இந்த கேள்வியை தாராளமா கேட்கலாம். எப்பயுமே ஆண்டவர் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், ஆண்டவர் பாசிட்டிவா மட்டும் நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு இல்ல. ஆண்டவர் சுட்டி காமிக்கும் போது இது நம்ம ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கைக்காக நல்லதுக்கு தான் ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏத்துக்கவும் நம்ம செய்வோம். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கண்டிக்கிறது, இது வந்து நம்ம ஒரு சில நேரம் நம்ம மனிதர்கள் கூட நம்மளை வந்து கண்டிக்கணும், நம்ம பண்ற தப்ப வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து நம்மளை வந்து நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நம்மளை ஏதாச்சும் நம்ம திட்டும் போது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசு சங்கடமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி வந்து நம்ம ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து கண்டிக்கும் போது இது நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு மட்டும்தான். இது வந்து வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம பண்ற தப்பும் வந்து வெளியே யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் கண்டிக்கிறதும் நமக்கு வந்து நம்மளுக்கும் ஆண்டவருக்குள்ளது. இது வந்து ஒன் வே கான்வர்சேஷன் மாதிரி நம்மளுக்கும் ஆண்டவருக்குள்ளது மட்டும் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து இது வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பழக ஆரம்பிக்கிறது ஆரம்பத்துல கொஞ்சம் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா போக இது நம்மளுக்கு ஒரு பெரிய பழக்கமா மாறிடுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்ம ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம செய்ய மாட்டோம். மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஐடியாஸ் வந்து ஆண்டவர் வந்து தருவார். அதாவது நம்ம என்னதான் உட்கார்ந்து யோசிச்சாலும் நமக்கு கிடைக்காத ஐடியாஸ் எல்லாமே ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த 2 கேள்விகள் கேட்கும் போது, நான் யார் ஆண்டவரே, என்னை பத்தி நீங்க என்ன ஆண்டவரே நினைக்கிறீங்க, இன்னொன்னு இதை பத்தி நான் இப்ப எடுத்திருக்க இந்த முடிவை பத்தி இல்ல இந்த சூழ்நிலையை பத்தி இந்த வேலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த 2 கேள்விகளுக்குமே ஆண்டவர் சில நேரம் நிறைய ஐடியாஸ் தருவாரு. அதாவது நம்மளே அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி வந்து அப்கிரேட் பண்றது அந்த மாதிரி ஆண்டவர் சொல்வாரு. இல்ல நம்மளுடைய சூழ்நிலையிலும் எப்படி நம்ம அப்கிரேட் பண்றது, இல்ல நம்ம எந்த இடத்துல நம்ம தவறு பண்றோம், நம்ம இன்னும் பெட்டரா வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து வேதத்து மூலமாவே ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாரு. வேதம்ன்றது ஒரு வழியாக தான் நாங்க சொல்றோம், வேதம் மட்டும்தான் ஆண்டவர் சொல்லணும்னு கிடையாது. இன்னொன்னு ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல பேசலாம். ஆனா முக்கியமா என்ன ஒருனா நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த பதில வாங்கணும். அதுதான் மிக முக்கியம். வேதத்து மூலம் வாங்கினாலும் சரி, ஆவியானவர் நம்மளோட பேசினாலும் சரி, இல்ல ஏதாவது பிரசங்கம் மூலம்னாலும் சரி, இல்ல ஏதாவது தேவ மனிதர்கள் மூலமானாலும் சரி, இல்ல யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட சில டைம் வந்து நமக்கு அன்னைக்கு நம்ம அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிருப்போம், திடீர்னு அன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க கூட நமக்கு அந்த ஐடியாஸ் அவங்க மூலியமா கூட ஆண்டவர் வந்து திடீர்னு வந்து சில நேரம் நமக்கு அந்த ஐடியாஸ் வந்து தருவார். அப்புறம் நம்ம சொப்பனங்கள் மூலமா தரிசனங்கள் மூலமா எப்படினாலும் சரி, இல்ல ஆண்டவரே டைரக்டா கூட நம்மகிட்ட பேசலாம். எவ்வளவோ வழிகள் இருக்கு. வேதம்ன்றது அதிகப்படியா ஆண்டவர் வந்து நம்மளோட பேசுற ஒரு இடம் தான் வந்து வேதம். அதனால வந்து ஆண்டவருடைய ஐடியாஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த 2 கேள்விகள் நம்ம அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கறது மூலமா ஆண்டவர்கிட்ட வந்து அநேக ஐடியாஸ் வந்து நம்ம, அவர் வந்து யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இந்த 2 வார்த்தையை நீங்க அடிக்கடி நினைச்சிட்டீங்கனாலே போதும். ஆலோசனையின் தேவன் வந்து அவர். நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத, இல்ல மனிதர்கள்ட்ட இருந்து எவ்வளவுதான் நம்ம கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணாலும் கிடைக்காத ஆலோசனைகள் எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரும் போது நமக்கு இந்த 2 கேள்விகளை ஆண்டவர்கிட்ட முன் வைக்கும் போது நிறைய ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏன் இந்த 2 கேள்வியை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நம்ம கேட்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா வந்து ஒருவேளை இப்ப வரைக்கும் கூட உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளதான அந்த உறவு வந்து கொஞ்சம் வந்து பிளாக்ல இருந்துச்சு, இல்ல எனக்கும் ஆண்டவருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் உறவு கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த 2 கேள்வி கேட்கற மூலமா திருப்பி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து திருப்பி நெருங்கி உறவுக்கு நம்ம போயிடும். ஏன்னா இந்த 2 கேள்வி வந்து அவ்வளவு ஒரு பெரிதான ஒரு கேள்வி. அவ்வளவு வந்து நம்ம இதை வந்து நம்ம ரொம்ப கூட இருக்கவங்க கிட்ட நம்ம கேட்டா அது வந்து ஒரு நம்ம எப்பயுமே வந்து திடீர்னு யாரோ ஒருத்தவங்கிட்ட போய் அந்த கேள்வியை நம்ம கேட்க மாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில தெரிஞ்ச மக்கள்கிட்டயே நம்ம சொன்னாலுமே அந்த மாதிரி கேட்க மாட்டோம். நமக்கு யார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ, நம்ம கிட்ட யார் நெருங்கி இருக்காங்களோ அவங்க கிட்டதான் அந்த மாதிரி கேள்வி கேட்போம். நம்மளுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியம் நெருங்கணும் அப்படின்னா வந்து ஒருவேளை இத்தனை நாள் உங்களுக்கு விட்டுருந்தாலும் இந்த கேள்வியை திருப்பி நம்ம அவங்க கிட்ட கேட்கும் போது திருப்பி நம்ம வந்து ஆண்டவரும் நம்மளும் வந்து திருப்பி இணைவோம். முக்கியமா வந்து இந்த 2 கேள்வி வந்து ஆண்டவரையும் நம்மளையும் எப்பயுமே இணைவாவே அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்ப நானும் செமி ஏதோ ஒரு வந்து ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு வரோம், இல்ல ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வைங்களேன். உடனே போய் எங்க அப்பா அம்மாட்ட போய் நாங்க இந்த இது பண்ணலாம்னு நினைக்கிறோம், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க. நம்ம எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. ஆனா இதே விஷயத்த நம்ம ஆண்டோட்ட பண்றோமா அப்படின்றதான். ஏன்னா இப்ப அப்பா அம்மாவோட நம்ம க்ளோஸ்ல இருந்தோம் அப்படின்னா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது, இல்ல இப்ப என்னை பத்தி இப்ப என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம வந்து கேட்போம். இதே கேள்விகளை தான் நம்ம வந்து ஆண்டோட்ட கேட்க போறோம். ஏன் நம்ம மனிதர்கள்ட்ட கேட்கிறோம் அப்படின்னா அவங்க
அவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப நல்ல கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் கேட்க முடியும். யாரோ ஒருத்தவங்ககிட்ட போய் அப்பப்ப பாக்குறவங்ககிட்ட போய் நம்ம கண்டிப்பா அந்த கேள்வி வந்து நம்ம கேட்க மாட்டோம். வீட்டுல இல்லன்னா நம்மளோட குடியிருக்கவங்ககிட்ட தான் இதை பத்தி என்ன நினைக்கிற, ஒரு சாதாரண ட்ரெஸ் வாங்கினா கூட இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிற, அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது இன்னும் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள உறவு வந்து அடிக்கடி வந்து நமக்கு வந்து ரொம்ப நெருங்கி வரும். ஆண்டவர் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறார், அவர் மனசுல அவர் இருதயத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, எப்பயுமே நம்ம அவர் சொல்றதை கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த 2 கேள்விகள் வந்து நீங்க கேட்கும் போது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில உறவுகள் இப்ப கொஞ்ச நாள நல்லா இல்ல ஆண்டவர் என்கிட்ட பேசுன மாதிரி எனக்கு தெரியல, இல்ல என் வாழ்க்கை ஆண்டவர் சித்தத்துலதான் இருக்கானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தாலும் திரும்ப நீங்களும் ஆண்டவரும் இணைஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 கேள்விகள் கேட்கும் போது ஆண்டவர் அநேக ஆபத்துல இருந்து இல்லாட்டி நம்ம பின்னாடி இருந்து நம்மளை தாக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள்ட்ட இருந்து, நிறைய துரோகத்துல இருந்து, நிறைய ஏமாற்றுக்காரங்கிட்ட இருந்து ஆண்டவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா அப்படின்னா இந்த விஷயத்த பத்தி என்ன ஆண்டவரை நினைக்கிறீங்கன்றப்ப, இல்ல உனக்கு பார்க்க வேணா இது வந்து கரெக்டா இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல வந்து இங்க தப்பு நடக்குது. நம்ம வேதத்துல கூட நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இஸ்ரவேலுக்கு விரோதமா சீரியா தேசத்துல இருந்து படையெடுத்து அடிக்கடி வந்து வருவாங்க. அப்ப இங்க வந்து தீர்க்கதரிசி இருந்தனால, எலிசா தீர்க்கதரிசி இருந்தனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பள்ளி அறையில பேசுறத ஆண்டவர் வந்து இவருக்கு வெளிப்படுத்தி நிறைய ஆபத்துக்கள் இருந்து ஆண்டவர் வந்து காப்பாற்றுவார். அப்ப வந்து அங்க அந்த ராஜா கேட்பாரு, இங்க இருந்து யார் அங்க போய் உளவு போய் சொல்லி தர்றது, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அங்க வந்து எதிரிக்கு தெரியுது அப்படின்றப்ப அவங்க சொல்லுவாங்க, அங்க வேலைக்காரங்க சொல்லுவாங்க, நீங்க பள்ளி அறையில பேசுறது கூட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வந்து அங்க தீர்க்கதரிசி வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரிதான் நம்ம எதிரிகள் என்ன பிளான் வச்சிருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த 2 கேள்வி, ஆண்டவர் இதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க நம்ம கேக்குறப்ப, இல்ல உனக்கு வேணா பாக்குறது சரியா இருக்கலாம், ஆனா எதிரிகள் வந்து வேற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்தும் ஆண்டவர் வந்து நம்மளை இந்த கேள்வியில் கேட்கும் போது நம்மளை காப்பாற்றுவார். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 2 கேள்வி கேட்கற மூலியமா வந்து உடனே ஆண்டவர் கிட்ட இருந்து பதில் வந்து ஒரு சில நேரம் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு பதில் தந்துருவார். ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் அமைதியா இருப்பார். அப்படி அமைதியா இருக்கும்போது ஆண்டவர் அமைதியா இருந்தாரு அப்படின்னு சொன்னா இது நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு செய்யணும் அப்படின்றது கிடையாது. ஆண்டவர் அமைதியா இருந்தாருன்னா அவர் எப்ப பதில் கொடுக்குற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல காத்து இருக்கணும். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம வந்து அதை காத்துதான் இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் நான் சொல்றேன். உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு மேனேஜர் கீழே நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு மேனேஜருக்கு ஒரு மெயில் பண்றோம், இந்த வேலையை நான் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம மெயில் பண்றோம். மெயில் பண்ணி அவர் மெயில் அனுப்பவே அவருக்கு வந்து ஒரு 2-3 நாள் இல்லைன்னா ஒரு 2 வாரம் கூட ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 வாரம் அவங்க வந்து ரிப்ளை பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணுவோம். நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு அவர் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து நம்மளுக்கு சொந்தமான டெசிஷன் நம்ம அந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வேலையே போயிடும், அது ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். இதே மாதிரிதான் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்னைக்கு பதில் கொடுக்குறாரோ, ஆண்டவர் அமைதியா இருந்தார் அப்படின்னா அவர் பதில் கொடுக்குற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம அமைதியா தான், ஆண்டவரே நீர் எங்கிட்ட எப்ப நீங்க பதில் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல நம்ம காத்துதான் ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த லைஃப் வந்து என்னுடைய லைஃப் தானே, எல்லாமே நான் தான் முடிவெடுக்கணும். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த லைஃப் வந்து நமக்கு கிடையாது. நமக்கு மேல ஒரு மேனேஜர் இருக்கிறார், அதை வந்து நம்ம எப்பயுமே அடைச்சிடணும். அவர்கிட்ட இருந்து நம்ம உத்தரவு வாங்கி தான் நம்ம வந்து எல்லாமே செய்யணும். நம்மளா வந்து ஏதோ ஒண்ணு, இந்த ஜீவன் முழுவதுமே வந்து இந்த சரீரம், இந்த ஜீவன், இந்த ஆத்மா எல்லாமே அவருக்கு சொந்தமானது, இந்த வாழ்க்கை வந்து அவருக்கு சொந்தமானது. அதனால அவர்கிட்ட இருந்து உத்தரவு வர வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் வந்து முடிவெடுக்கணும். நிறைய பேர் ஆண்டவருடைய இந்த வெயிட் பண்ற பீரியடே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆண்டவர் வந்து என்ன பதிலே தர மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரி வந்து யோசிச்சு என்ன செய்வாங்க, டக்குன்னு இவங்களா முடிவெடுத்து பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் பண்ணேன், ஆனா வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கும்னா, நீங்க ப்ரேயர் பண்ணிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க, ஜெபம் பண்ணிருப்பீங்க, எல்லாம் ஓகே, ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு உங்ககிட்ட, இந்த விஷயத்துக்காக என்ன சொன்னான்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்றது முக்கியம் கிடையாது. இங்க இருந்து போயிடுச்சு மெயில், வந்து இங்க இருந்து அனுப்பிட்டோம், ஆனா அங்க இருந்து என்ன திரும்பி மெயில், ரிப்ளை மெயில் என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்த வந்து ஸ்டெப் எடுக்கணும். இது ஆரம்பத்துல நம்ம இதை செய்யறப்ப என்ன இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். என்ன ஒன்னொன்னே ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. ஆனா கொஞ்ச நாள் நம்ம போய் பழக ஆண்டவர் உங்க கூட அதிகமா வர வந்து உங்களுக்கே புரிஞ்சுக்கும். ஆண்டவர் நிறைய விஷயம் உங்களுக்கு உடனே பதில் தருவார். ஒரு சில விஷயத்துக்கு அமைதியா இருந்தார் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அது ஆண்டவருக்குள்ள நெருங்க தான் நமக்கு வந்து இது வரும். கடைசியா வந்து நம்ம வேதத்துல வந்து ஒரு மனிதரை, ஒரு மிக உயர்ந்த ஒரு மனிதர் வந்து இந்த 2 கேள்விக்கு அவர் ஏற்கனவே பதில் வாங்கினால அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்து இந்த வீடியோ நம்ம முடிக்கலாம்.
அந்த மனிதர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி தான். 1 ராஜாக்கள் 18:36 வந்து எலியா தீர்க்கதரிசி சொல்லுவாரு. அதாவது இந்த இடத்துல என்ன நடக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது. ஏசபெல் அவங்க எல்லாம் இருப்பாங்க, அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே வந்து இவர் ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுவார். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருப்பாங்க, எல்லாருமே ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுவார். ஆண்டருடைய சைடுல இருக்கிறது இவர் ஒரே ஒரு ஆள் தான். அந்த சைடு வந்து 450 பேர் இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இவர்கிட்ட அப்ப இல்ல, ரெண்டு அவங்க வந்து ரெண்டும் கலந்த மாதிரி அந்த மாதிரி தான். மேக்சிமம் வந்து பாகல் சைடு தான் அவங்க வந்து எல்லாருமே இருந்தாங்க. இவர் ஒரே ஒருத்தர் தான் நிக்கிறாரு. ஆனா இந்த 2 கேள்விக்கும் அவருக்கு நல்லா பதில் கிடைச்சனால அவர் எந்த அளவுக்கு கான்பிடன்ஸோட அந்த காரியத்தை செய்யறாரு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். 36 1 ராஜாக்கள் 18:36 அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். கேள்விக்கு ஆன்சர் அவர் தெரிஞ்சிச்சு. நான் என்னைய நீங்க எப்படி ஆண்டவரை பாக்குறீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய பார்வையில அவர் வந்து ஒரு ஊழியக்காரன். அதான் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். 2வது கேள்விக்கும் அவர் ஆன்சர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம 2வது கேள்வி என்ன பார்த்தோம், இந்த சூழ்நிலையை பத்தி இந்த காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே, நம்ம ஆண்டவரை கேட்கணும்னு நினைச்சோம். அதான் 2வது கேள்விக்கும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இவர் 2க்குமே ஆன்சர் வாங்கிட்டாரு. அது வாங்கினதுனால அவர் வந்து நல்லா கான்பிடென்ட்டோட ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்றாரு. என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும் என்றான். இப்படி வந்து அவர் ப்ரேயர் பண்ணக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தரிடத்துல இருந்து அக்கினி இறங்கி, இந்த இடத்துலதான் நம்ம வந்து பெரிய ஒரு விஷயமே நம்ம பார்க்கணும். அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். நம்ம என்னைக்கு இந்த 2 கேள்வியை நம்ம கேட்டு நம்ம ஆண்டோட்ட கேட்டு நம்ம ஒரு வேலை செய்யறோம், ஒரு இது பண்றோமோ அப்படின்னா நமக்கும் ஒரு பெரிய கான்பிடன்ட் நமக்கும் வரும். 2வது வானத்துல இருந்து அக்கினி இறங்கும். நம்மளுடைய லைஃப்ல வந்து வானத்துல இருந்து அக்கினி இறங்கும், ஒரு அற்புதம் நடக்கும். அதை பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் வந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் ஆண்டவருடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்துவாங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை வந்து நடந்துச்சு அந்த இடத்துல. இதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்லயும் இந்த 2 கேள்வியை நம்ம அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம செய்யும் போது நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய அக்கினி இறங்கும். நமக்கு ஒரு பெரிய கான்பிடன்ட் கிடைக்கும், அக்கினி இறங்கும். அந்த வேலையை செய்து முடிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ஆண்டவரை வந்து கர்த்தரே தெய்வம் ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மகிமையான காரியமா அது வந்து முடியும். நம்மளையும் ஆண்டவர் அந்த நேரத்துல, எலியாவையும் அந்த நேரத்துல ஆண்டவர் மகிமைப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய அக்கினி இறங்கின மூலமா இவர் அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாருமே எலியாவை பாக்குற விதமே வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. எலியா தீர்க்கதரிசியை பாக்குற விதமே அந்த அளவுக்கு ஆண்டவர் எலியாவுக்குமே ஒரு மகிமை கொடுத்தார். ஆண்டவருக்கும் மகிமை செலுத்தினாங்க, எலியா தீர்க்கதரிசியும் அவங்க மேல ஒரு மரியாதை அந்த மாதிரி வந்துச்சு. இதே போலதான் நம்ம இந்த 2 கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நம்ம பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க சொன்ன மாதிரியே வந்து இந்த 2 கேள்வி கேட்கற மூலமா நம்மளுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிறதான உறவுல நம்ம இன்னும் அதிக லெவல்ல நம்ம வந்து இன்னும் ரிலேஷன்ஷிப்ல நம்ம இன்னும் பில்ட் பண்ண வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இத்தனை நாள் நீங்க விட்டாலும் இனிமே நீங்க வந்து என்ன காரியம் எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட இந்த 2 கேள்வியில வைங்க. உண்மையுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து பெரிய அற்புதங்களை செய்ய காத்திருக்காரு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.